மேம், அபிசாருக்கு நான் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லுங்க மேடம். பாலக் சூப் பண்ணி வை, அப்புறம் மிக்ஸ் வெஜ் பண்ணிடு. எண்ணெய் அதிகமா யூஸ் பண்ணாத, அப்புறம் உப்பும் அதிகமா போட்டுறாத. தேவைன்னா நாங்க போட்டுக்கிறோம். ஓகே மேம். பிரகே மேம், என்ன அது வந்து உங்க ரூம்ல நீங்களே வந்து பாருங்களேன். என்ன விஷயம்? மேம், நீங்களே போய் சீக்கிரம் பாருங்க. ரெண்டு பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? யூ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஈஸி 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 காம் டவுன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ரூம்குள்ள வரதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம்? தைரியமா? இந்த வேலை நாங்க பண்றதுக்கு எங்களுக்கு தைரியம் எல்லாம் தேவையில்லை. உன் வாயை நீ மூடிட்டு இருந்தா போதும். ஏன்னா இது என் அண்ணன் அபியோட ரூம். நான் இங்க என்ன வேணாலும் செய்வேன். இப்போ என்னோட வேலையே இந்த வீடு மொத்தத்தையும் கிளீன் பண்ணும். மொத வேலையா அண்ணாவோட ரூமை சுத்தப்படுத்தணும். ரூமை கிளீன் பண்றதுக்காக எதுக்கு என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில போட்டுட்டு இருக்க? உன்னோட பொருட்களையா? என்னை பொறுத்த வரைக்கும் உன்னையே இந்த வீட்ல இருந்து தூக்கி போடணும். நான் எவ்வளவோ பிளான் பண்ண உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு இப்ப அதுக்கு வேலையே இல்லாம போயிடுச்சு. அண்ணாவோட மெமரில இருந்தே உன்னை டெலீட் பண்ணிட்டாரு. சரி, உன்னோட வேலையை நாங்க ஈஸி ஆக்கிடுறேன். நாங்க ஒன்னு பண்ற, உன்னோட திங்ஸ் எல்லாம் தூக்கி வெளியில போட்டுறோம். நீ அதெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டு உன் வீட்டுக்கு. நான் எங்கேயும் போக மாட்டேன். சொல்றது புரியுதா? அவருக்கு என்ன ஞாபகம் இல்லைங்கிறதுனால நான் அவர் வைஃப் இல்லைன்னு ஆயிடாது. கண்டிப்பா ஒரு நாள் ஞாபகத்துக்கு வரும். எங்க உறவு அவ்வளவு சீக்கிரத்துல முடிஞ்சிடாது. எங்களோட உறவு இருக்கிற வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன். நீங்க யாராவது என் திங்ஸ தொட்டீங்கன்னா அப்புறம் உங்களை என்ன பண்ணிடுவ? நீ சண்டை போடுவியா? மேல கைய வைப்பியா? தனுவ அடிச்ச மாதிரி என்ன அடிப்பியா? அடி 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 பார்க்கலாம். ஏய், புரிஞ்சுக்கோ. நாளைக்கு அண்ணன் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வருவான். வந்தா நேரா அவன் ரூமுக்கு தான் வருவான். டாக்டர் சொன்னதை நீ கேட்டுட்டு தானே இருந்த? அண்ணாவோட மெமரி சில வருஷங்களுக்கு முன்னாடி அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்குது. அதனால அண்ணா வீட்டுக்கு வந்தா இந்த வீடு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வைக்கணும். முதல்ல அவன் ரூமை ரெடி பண்ணணும். பாட்டி, சின்ன பாட்டி, அண்ணி, ராஜண்ணா, ஆகாஷ், அப்புறம் தனு, இவங்க எல்லாம் ஏற்கனவே இந்த வீட்ல இருந்தவங்க, இப்பவும் இருக்கிறவங்க. ஆனா அப்போ நீ இங்க இல்ல. இப்போ நீ நினைச்சாலும் இந்த வீட்ல இருக்க முடியாது. இப்போ இந்த வீட்ல என் அண்ணன் சம்பந்தப்பட்ட திங்ஸ் மட்டும் தான் இருக்கணும். அதுலயும் முக்கியமா அவன் ரூம்ல அவன் திங்ஸ் மட்டும் தான் இருக்கணும். இந்த தேவையில்லாத இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்க கூடாது. அப்புறம் அண்ணாவோட சேர்த்து எடுத்து இப்படி மாட்டி வச்சிருக்கீங்க. இந்த போட்டோஸ் இங்க இருக்க கூடாது. ஏன்னா இதுல நீயும் அண்ணாவும் ஒன்னா சேர்ந்து இருக்கீங்க. பாத்தியா? இந்த போட்டோ பார்த்தா அண்ணன் எப்படி ரியாக்ட் பண்ணுவா? யாரு கூட நான் நிக்கிறேன்னு பார்க்க மாட்டான். இந்த மாதிரி பார்த்தா அவன் குழம்ப மாட்டான். என்ன இது எப்படி இதுன்னு அவனுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் ஆகாது? அந்த மாதிரி ஒரு நிலைமையில நீ அண்ணாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறியா? சொல்லு. இல்ல, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. அவர் பக்கத்துல கூட நான் வர மாட்டேன். அவர் கண்ணிலே பட மாட்டேன். முதல்ல இருந்து சொல்லணும் போல இருக்கே. ஏய், why can't you understand? இப்ப நீ என்னதான் எதிர்பார்க்கற? அண்ணன் முன்னாடி அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரி வந்து நின்னா அவன் ஞாபகத்தை தூண்ட பாக்குறியா? அப்படியே ஞாபகம் வரலன்னா என்ன பண்ணுவ? அப்படியே குங்குமத்தை எடுத்து உன் நெத்தியில வச்சுக்கிட்டு அப்படியே ஒண்ணும் தெரியாத பொண்ணு மாதிரி அவன் முன்னாடி அங்கே இங்கே நடத்தினா ஏன் அண்ணன் கன்ஃபியூஸ் ஆயிடுவான். யாரா இந்த பொண்ணு புதுசா நம்ம வீட்டுல அப்படி இப்படி நடந்துட்டு இருக்கேன்னு அவன் யோசிக்க மாட்டான். அப்படி அவன் ஓவரா யோசிச்சானா அவனோட மூளையில இருக்கிற நரம்பு வெடிச்சிடும். அதனால அவன் உயிரே போறது கூட சான்சஸ் இருக்கு. இதை தானே நீ எதிர்பார்க்கற? இல்ல, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் ஆலியா. Then what do you want? அப்புறம் நீ வேற என்னதான் பண்ணுவ? அண்ணன் கண்ணுல மாட்டாம அப்படியே ஒளிஞ்சு விளையாடுவியா? சொல்லு. நீ இப்படி ஏழை குடமா ஒவ்வொரு விஷயமும் பண்ண அதனால என் அண்ணன் உயிருக்கு தான் ஆபத்து ஏற்படும். நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஒரு காலத்துல நீ என் அண்ணனோட உயிரா கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்ப காலம் மாறி போச்சு. இப்ப ஒன்னால என் அண்ணன் உயிரே போயிடும். அப்படியாக நான் விட மாட்டேன். நிச்சயமா விட மாட்டேன். ஐ பிலீவ் யூ பிரக்யா. நான் உன்னை நம்புறேன். இப்ப நீ என்ன பண்ண வர? எங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுற இல்லையா? உண்மையிலேயே நீ எனக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்டினா வா வா. நீ என்ன உதவி செய்யணும்னு நான் சொல்றேன். வா, இந்த பேக் புடி புடி பிரக்யா. இதெல்லாம் உன்னோட புக்ஸ் தானே? இதெல்லாத்தையும் இதுல போட்டுக்கோ. வா, எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க போடு. கமான் கமான். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எல்லா திங்ஸ் எடுத்துட்டு வந்தீங்க போடு. கமான் கமான் கமான். என்ன ஆலியா? பிரக்யா கிட்ட நீ இவ்வளவு மோசமாவா பேசுவ? இந்த வீட்டுக்காகவும் அபிக்காகவும் அவ எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா தெரியுமா? என்னதான் இருந்தாலும் பிரக்யா இந்த வீட்டோட மருமக. இவள நீ இப்படி பேசக்கூடாது. அபிக்காக அவ இந்த வீட்டை விட்டு போனா எவ்வளவோ தியாகம் செஞ்சிருக்கா. அவ தங்கச்சி அம்மாவை இழந்துட்டா. அவங்க அம்மாவை காப்பாத்த அவ ஒவ்வொரு நாளும் போராடினா. ஆனா நீ அவளை இந்த அளவுக்கு மட்டமா பேசுற? கொஞ்சம் ரெஸ்பெக்டா பேச நீ கத்துக்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. இந்த பிரக்யா இவ்ளோ பண்ணிருக்கா, ஆனா இவளுக்கு பதிலுக்கு எதுவுமே கிடைக்கலையே. நீயே சொல்லு பிரக்யா, இது வரைக்கும் உனக்கு என்ன கிடைச்சது?
ஒண்ணுமே கிடைக்கல, இனிமே கிடைக்க வாய்ப்பும் இல்ல. ஐ மீன், அபி இப்போ உன்னை சுத்தமா மறந்துட்டான். பிரக்யாங்கிற பேரே அவனுக்கு தெரியல. இப்ப நீ அபி பக்கத்துல போனா கூட அவனை பொறுத்த வரைக்கும் நீ யாரோ, உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளினாலும் தள்ளிடுவான். ஒருவேளை ஓ இடத்துல நான் இருந்திருந்தேன்னா இந்த வீட்டை விட்டு மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டே நான் போயிருப்பேன். நீ அடிக்கடி சொல்லுவல, அபி மட்டும் என் லைஃப்ல இல்லன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு. இன்னும் எதுக்கு வெயிட் பண்ற? எங்கேயாச்சும் போய் சாக வேண்டியதானே, அபியோட லைஃபை விட்டு தொலைஞ்சு போ. She is absolutely right. பிரக்யா, இதுல சோகம் என்னன்னா அண்ணன் ஞாபகத்துல நீ சுத்தமா கிடையாது. ஆனா பிரக்யா, நான்- enough. இன்னும் எவ்வளவு நேரம் தான் நீ இப்படி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க போற? இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்க போற? Don't you realize that you lost? நீ தோத்துட்டேங்கறத ஒத்துக்க. நீ தான் அடிக்கடி சொல்லுவியே புருஷனுக்காக என்ன வேணாலும் தியாகம் பண்ணலான்னு. இப்ப தியாகம் பண்ணு. உன் புருஷன் உயிருக்காக தியாகம் பண்ணு. உன் ஞாபகம் என் அண்ணனுக்கு சுத்தமா கிடையாது. உன்னை ஒரேடியா மறந்துட்டான். அதே மாதிரி நீ அவனை மறந்துடு. அவன் வாழ்க்கையில இருந்து ஒரேடியா ஒதுங்கி போயிடு பிரக்யா. அதான் உனக்கு நல்லது. என் அண்ணன் உன் கழுத்துல கட்டின இந்த தாலியையும் உன் நெத்தில வச்ச குங்குமத்தையும் ஒரேடியா அழிச்சு. ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி என் அண்ணன் உனக்கு வச்ச இந்த குங்குமம் அவன் உயிருக்கே ஆபத்தா முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. So just get out of his life and our life. ஆலியா, இதெல்லாம் சொல்லி ஏன் உன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க? இவ கண்டிப்பா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவா. நாம நினைச்சதும் நடக்கணும்ல. இவ திங்ஸ் எல்லாம் தூக்கி நாம வீசி எறிஞ்சிருவோம். Yeah, you're so right, தனு. நடந்த தப்ப சரி பண்றதுக்கான வாய்ப்பு இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. மரியாதை அதுல இருந்து கையெடு. Okay, if you insist. அவரோட மெமரியில இருந்து என் ஞாபகங்கள் வேணா போயிருக்கலாம், ஆனா அவர் மனசை விட்டு என் காதல் போகாது. எனக்கு தெரியும், அவரோட ஞாபகத்துல வேணா நான் இல்லாம போகலாம், ஆனா அவர் மனசை விட்டு நான் என்னைக்கும் போக மாட்டேன். நீங்கெல்லாம் இந்த வீட்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பா அவரை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அவர் நிம்மதியாவே இருக்க மாட்டாரு. அதனால அவரை எப்பவோ நிம்மதியா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு மட்டும்தான் இருக்கு. என்னால மட்டும்தான் அவரை நிம்மதியா பாத்துக்க முடியும். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? என் கல்யாண போட்டோவை உடைச்சிட்டா என் மனசுல இருக்கிறதெல்லாம் போயிடும் நினைச்சியா? எனக்கு எல்லாமே புரியுது. அவர் ஞாபகத்துல நான் இல்லாததுனால என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டா எல்லாம் சரியாயிடும் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இந்த வீட்டை விட்டு உங்களை தான் அனுப்பணும். நீங்க என்னதான் நினைச்சாலும் எங்க உறவை பிரிக்க முடியாது. இப்படி எல்லாம் பண்ண உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களால என்ன பண்ண முடியும்? என் திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில போடுவீங்க, ஆனா என்ன பண்ணுவீங்க? என்ன தூக்கி வெளியில போட முடியுமா? அவரோட உடம்புக்கு இந்த நினைவுகளால கஷ்டம் ஏற்படும்னா நான் இந்த நினைவுகளை அவருக்கு தெரியாம மறைச்சிருவேன். ஆனா அதுக்காக அவரை விட்டு நான் போக மாட்டேன். அவரை பாதுகாக்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு. உங்களை இந்த வீட்டை விட்டு கண்டிப்பா விரட்டி அடிப்பேன். அவரோட எதிரிங்க கிட்ட இருந்து அவரை நான் பத்திரமா பாத்துக்குவேன். உங்க 2 பேர்கிட்டயும் நெருங்க விட மாட்டேன். அதனால அவர் கூடவே இருந்து அவரை பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. நான் அவர் பக்கத்துல வரமாட்டேன். ஆனா அவர் என் பக்கத்துல வந்தா என்னோட தைரியம் உடைஞ்சிரும். ஒருவேளை அபிக்கு உன்னோட ஞாபகம் வரவே இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பே இல்ல. எனக்கு நிச்சய நம்பிக்கை இருக்கு. ஒரு நாள் அவருக்கு என் ஞாபகம் வரும். அப்படி இல்லைன்னா அவர் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறத பாத்துக்கிட்டே நான் வாழ்ந்துருவேன். அவர் பெயரை சொல்லி என்ன தீல குங்குமத்தை வச்சுக்கிட்டு அவரை நினைச்சு நான் என் வாழ்க்கைய வாழ்ந்துருவேன். பிரக்யா, பாட்டி பாட்டி, இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்களா? என் திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில போட போறாங்களா? நான் எங்கேயும் போக மாட்டேன்னு இவங்க கிட்ட சொல்லுங்க பாட்டி. இது ஏன் வீடு, நான் எங்கேயும் போக கொஞ்சம் மாட்டேன். பொறுமையா இருமா. நான் எங்கேயும் போக மாட்டேன் பாட்டி. இவங்க என்ன ப்ரூவ் பண்ண நினைக்கிறாங்க? ஞாபகம் இல்லைன்னா கல்யாண வாழ்க்கை முறிஞ்சு போயிடுமா? நான் இப்போ அவரோட வைஃப் தான். நான் சொல்றத கேளு. தயவு செஞ்சு நீ என் கூட வா. இவங்க 2 பேரால அவரை பாத்துக்க முடியாது பாட்டி. என்னால மட்டும்தான் அவரை நல்லா பாத்துக்க எனக்கு முடியும். தெரியுமா, நீ வா. என்ன தைரியம் நான் இவங்களுக்கு? சொல்றேன்ல, நான் என் கூட எங்கேயும் வா. போக மாட்டேன் பாட்டி. பாட்டி, உங்களுக்கு புரியல. என்ன அனுப்பிட்டு இவங்க ஏதோ பெருசா பிளான் பண்றாங்க. அதுக்கு தான் என்ன திரும்ப திரும்ப இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு முயற்சி பண்றாங்க. நான் அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போயிடுவேனா? உங்களுக்கே தெரியும்ல பாட்டி, இவங்களாலதான் அவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அவர் வீட்டுக்கு வந்தா இவங்க 2 பேர் நிலைமை என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. இவங்க 2 பேரால தான் அவருக்கு இன்னைக்கு இந்த நிலைமை. ஆனா என்ன இந்த வீட்டை விட்டு
போக சொல்றாங்க? போக வேண்டியது அவங்க தான் பாட்டி. பாட்டி, இவங்க 2 பேரும் பெருசா ஏதோ பிளான் பண்றாங்க. அதனால நான் கூட இருந்தா ஏதாவது பிரச்சனை ஆகும்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. பாட்டி, என்னால அவருக்கு எந்த கஷ்டமும் ஏற்பட நான் விட மாட்டேன். நீங்க புரிஞ்சுக்கங்க, நாம ஏதாவது பிளான் பண்ணணும். நீங்க எப்போ என் கூட இருப்பீங்கல்ல, எனக்கு தெரியும். இந்த விஷயத்துல உங்களாலதான் சரியான வழியை காட்ட முடியும். ஏதாவது யோசிங்க, யோசிங்க. ஏதாவது பேசுங்க பாட்டி. நீ இங்க இருந்து போறதா நல்லதுமா. அபி இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீ இந்த வீட்டை விட்டு போயிடுமா. பாட்டி, நீங்களா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல. அவர் தானே எனக்கு எல்லாமே. என்னால அவர் எல்லாமே வாழ முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்படி இருக்கும்போது நீங்களே என்ன இந்த வீட்டை விட்டு எப்படி போக சொல்றீங்க? அவர் இந்த வீட்டுக்கு வரும்போது நான் அவரை பார்க்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா சரி, நான் கொஞ்ச நாளைக்கு அவர் கண்ணில் படாம இருக்கேன். என்னால அவரை இப்படியே விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது பாட்டி. அவர் தான் எல்லாத்தையும் மறந்துட்டாரு, நான் எதையும் மறக்கலையே. நான் எப்படி அவரை மறப்பேன் பாட்டி? அவர் என் உயிர். அவர் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டவர். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நீங்க தானே. நீங்க தானே இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சீங்க. அதை மறக்கிறது ரொம்ப கஷ்டம் பாட்டி. அவருக்கு சரி எது தப்பு எதுன்னு தெரியாது. அவரோட நண்பன் யாரு எதிரி யாருன்னு கூட அவருக்கு தெரியாது. நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். நான் எப்பவும் அவர் கூடவே இருந்து அவரை ஜாக்கிரதையா பார்த்துப்பேன்னு சொன்னேன். ஆனா இந்த நிலைமையில அவரை தனியா விட்டுட்டு எதிரிங்களுக்கு நடுவுல அவர் கஷ்டப்படும் போது என்னால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? அவரு சந்தோஷமா இருக்கிறது தான் எனக்கு முக்கியம். என் வாழ்க்கையில எல்லாத்தையும் விட அவர் தான் எனக்கு முக்கியம். இப்ப அவரையே விட்டுட்டு என்ன போக சொல்றீங்களே? அவங்க அவரை பார்த்துப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா? அவர் அவங்க கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா எதிரிங்களுக்கு நடுவுலயே அவரை விட்டுட்டு என்ன போக சொன்னா எப்படி பாட்டி? நம்ம குடும்பத்துக்கு எதிரியா இருக்கிறவங்க கிட்ட விட்டுட்டு போக சொல்றீங்களே? என்னால போக முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா என்னால அவரை விட்டுட்டு போக முடியாது பாட்டி. அதுக்கு பதிலா நான் செத்து போயிடுவேன் பாட்டி. அவர் எல்லாமே என்னால உயிரோட இருக்க முடியாது. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருமா. ஆமா, எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன். அபிக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதும் நான் தான். நீ இங்க இருந்து போனதும் உன்னை மறுபடியும் இந்த வீட்டுக்கு வரவழைச்சதும் நான் தான். அதுக்கு காரணம் நீ உன் அபியோட சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஆனா இன்னைக்கு நானே தான் உன்னை வேற வழி இல்லாம அபிய விட்டு ஒதுங்கி போக சொல்றேன். பிரக்யா, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத. இன்னைக்கு மட்டும் இல்லம்மா, என்னைக்குமே நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்னா அது அபியோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் இருக்கும். அவனோட நல்லதுக்காகத்தான் உன்னை அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். உன்னையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு அதே சந்தோஷத்துக்காக தான் உன்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்லி கேட்டுக்கிறேன். எனக்கு புரியுதுமா. இப்ப நான் சுயநலமா அபிய பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன். உன்னை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. பின்ன நான் என்ன பண்றது? இதை தவிர எனக்கு வேற வழி தோணவே இல்லையே. அபிய விட எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. அவனுக்காக தான் நான் உயிரோட இருக்கேன். இந்த குடும்பம் வீடு எல்லாமே அவனுக்காக தான். ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஆயிட்டா அதுக்கப்புறம் இது எல்லாமே முடிஞ்சு போயிடும். உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே. எல்லாரையும் விட அதிகமா அபிய நீ தான் விரும்புற பிரக்யா. அப்படி இருக்கும்போது உன்னோட இந்த அன்பால அவனுக்கு தேவையில்லாம எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது. நீயும் அவன் கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு விரும்ப மாட்டேல. அதனாலதான் சொல்ற, தயவு செஞ்சு அவனை விட்டு விலகி போயிடு பிளீஸ். இந்த வீட்டை விட்டு போயிடுமா. சீதா தேவி எல்லா சுகத்தையும் விட்டு தான் புருஷன் கூடவே காட்டுக்கு போனாங்க. அதே மாதிரி நீயும் அபியோட சந்தோஷத்துக்காக அவனை விட்டு பிரிஞ்சு போறதா நல்லதுமா. இப்போதைக்கு நான் உங்ககிட்ட கேக்குறது இது மட்டும்தாம்மா. அபிக்கு எதுவும் ஆகாம இருக்கணும்மா.
ஆனா பாட்டி, நான் அவரு கூட இருக்கிறதுனால அவருக்கு இல்லம்மா இல்ல, நீ இப்ப அவன் கூட இருக்கிறதுக்கு எந்த விதமான சாத்தியமும் இல்லம்மா. அவனை விட்டு உடல் அளவுல தான் விலகி இருக்க, ஆனா மனசால இல்ல. அவனோட மனசுல எப்பவும் உன்னோட அன்பும் பாசமும் தான் நிறைஞ்சு இருக்கும்மா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வச்சிருக்கும் போது உங்க ரெண்டு பேரையும் யாராலையும் எப்பவும் பிரிக்க முடியாது. அதனாலதாம்மா உன்னை கொஞ்ச நாள் அவனை விட்டு விலகி இருக்க சொல்றேன். ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு சொல்லலம்மா, எப்பவும் பிரிக்க முடியாது. இங்க பாரு பிரக்யா, நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் அபியோட சந்தோஷத்துக்காக, என்னோட அபி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீ இங்க இருந்து போயிடுமா. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு உன் வீட்டுக்கு போயிடுமா. தயவு செஞ்சு போயிடுமா. போயிடு பிரக்யா.